சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம். கொலை வாளினை எடுடா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை எடுடா. நான் மட்டும் கொலைவாளினை எடுக்கன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போட்டுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது. சிறுத்தையே உன்னை எலியனை இகழ்ந்தவர் மத்தியில், சிம்புட்பறவையே சிறையை விரி வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026க்கு வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. ஓடப்பனாய் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி. பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். மாண்பு உறுப்பினர் திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள். ப்ளீஸ் இந்த மைக் இருக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள, முதலாக இந்திய வரலாற்றில் நம் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு மரியாதைக்குரிய ராஜேந்திர பிரசாத் அவர்களால் 1952 திருவாளர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு 1989 முதலாக பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் ரிசர்வேஷன், பெண்களுக்கான மறுமண சட்டம் என்று பெண்களினுடைய வாழ்க்கையை இந்திய தேசியத்தில் அவர்களும் இந்த சமூகத்தினுடைய அங்கமாக ஆக்கிய மாபெரும் புரட்சியாளர் 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் அவர்களினுடைய நினைவு நாளில் அந்த முத்தமிழ் அறிஞரை வணங்கி உலகமெல்லாம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் 2வது உலகப் போர். அதற்கு பிறகு அதை போன்ற ஒரு போர் நடைபெற்றதில்லை. எல்லாரும் பேசப்படுகிற ஒரு பெயர் அடால்ஃப் ஹிட்லர். உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு விடுமோ, இந்த மனித இனம் அடிமைப்பட்டு விடுமோ, உலகத்தை சூரியனே மறையாத பேரரசாக பார்த்த அந்த இங்கிலாந்து நாட்டு மக்கள் அடிமைப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தோடு இருந்தபோது அந்த 2வது உலக வாரை டிக்ளேர் பண்ணி அனைத்து மக்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்தவர் வின்சென்ட் சர்ச்சில். அந்த வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் 1945 உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் கிளைமண்ட் அட்லி அவர்கள், அவர் ஒரு பாரிஸ்டர், அவர் பெரிய நிபுணர், அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த கொலிஷன் கவர்மெண்ட்ல துணை பிரதமராக இருந்தவர். அப்போது கிளைமண்ட் அட்லியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவனை, உலகமெல்லாம் உச்சரித்த அந்த வின்சென்ட் சர்ச்சிலை, ஒரு பெரிய ஆரேட்டரை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய கதாநாயகன் என்று பத்திரிகைகள் கேள்வி கேட்கிற போது கிளைமண்ட் அட்லி சொன்ன வார்த்தையை இந்த அவையிலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஜனநாயகத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சாதாரண மனிதன், சர்ச்சில் ஒரு மகா புருஷர். அந்த வகையில் தெய்வத்துக்கு ஒப்பாகக்கூடிய மாபெரும் தலைவன் சர்ச்சில். அவருடைய சாதனையை தேர்தலில் வெற்றி பெற்ற நான் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்று சொன்ன கிளைமண்ட் அட்லியினுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, இந்திய ஜனநாயக வரலாற்றில்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகா புருஷனை, அந்த அவதார புருஷரை யாராலும் எந்த இடத்திலும் தேட முடியாத அளவிற்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் கிண்டியினுடைய மெட்ரோ பாலத்தில் போய் சேர்ந்தா பார்த்தாலும், நம்மளுடைய மெட்ரோ ரயிலில் போய் பார்த்தாலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தாலும், இந்த நாட்டில் எந்த திட்டங்களில் பார்த்தாலும் அதில் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இத்தலைவனை போன்று யாரும் திட்டம் கொடுக்க முடியாது என்று தெய்வத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால், அணுவிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தான் இந்துவும் சொல்கிறது, இஸ்லாமியும் சொல்கிறது, கிறிஸ்தவமும் சொல்கிறது, வைணவமும் சொல்கிறது, சைவமும் சொல்கிறது. அதை போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவன் உலகத் தலைவருக்கு ஒப்பான முத்துவேல் கருணாநிதியை எங்கும் தேட வேண்டாம், அவர் எல்லா இடத்திலையும் இருப்பார் என்பதை நினைவு கூர்ந்து, அச்சமில்லை, 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 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்ற முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரியை இன்றளவும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற எங்களினுடைய இளைஞர்களினுடைய வழிகாட்டி, இந்த தமிழகத்தை வழிகாட்ட போகக்கூடிய நட்சத்திரம் எங்கள் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய அவை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி, இந்த அவையில் என்னை ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வார்த்தைகள் பேசுகிற போதும், படிக்கின்ற போதும், இந்த அவைக்கு நான் வருகிற போதும் எவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அவையினுடைய துணைத் தலைவர் KN நேரு அவர்களையும், எங்களுடைய கொறடா மற்றும் முன்னணி தலைவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கு அவையின் மாடத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தேர்தலிலே வெற்றி பெற செய்த மிகப்பெரிய ஒரு சரித்திர தலைவர், பெரிய பெண்ணியவாதி, பெரியாருடைய செயலை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய்க்கோழியை போன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், எங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கீரா ஜீவன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்கள் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள், கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்ஜெட்ல நானும் தேடி பார்க்கிறேன், முன்வரிசையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர்களுடைய புத்தகங்களினுடைய பக்கங்கள் மிக அருமையாக இருந்தது. மேலே அட்டை பக்கம் அதை தேடி பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கிறேன், ஆளுநர்கள் கட்சியினுடைய அமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன். ஆனால் இருக்கிறதை போன்று தெரிகிறது, ஆனால் என் கண்ணுக்கு புலப்படம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது இருக்கிறது என்பது தேடி போய் பார்க்கிற போது அதற்கு பேர் காணல் நீர் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த பட்ஜெட். ஏற்கனவே நாங்கள் என்ன திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்லியிருக்கிறார். நாங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வாதத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுடைய பாசனத்துறையினுடைய அமைச்சர், உங்களுடைய அக்ரிகல்ச்சருடைய மினிஸ்டர், உழவர் பெருமகளுடைய இந்த திட்டத்தை இந்த பட்ஜெட்ல கொடுத்தார். சுழன்றும் ஏற்பின்பது உலகம், உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனினுடைய வாக்குக்கேற்ப உழவு தொழிலுக்கு பின்னால் தான் அனைத்து தொழிலுக்குமே செல்கிறது. அந்த அளவிற்கு உழவு தொழிலில் எவ்வளவு சிறப்புகளை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பக்கங்களை எல்லாம் வரிவிடாமல் நான் படித்து பார்த்தேன். அதுல நாங்க நுண்ணீர் பாசனம் சொல்லி எங்களுடைய அமைச்சர் MRK அவர்கள் பட்ஜெட்ல, நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல அவர் வாசிக்கிறார். அவருடைய பக்கத்தையும் எடுத்து பார்த்தேன். 1183 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறார்கள். 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு அது பயன்பெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா உங்களுடைய பட்ஜெட்ல 735 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. ஒன்னு குறையும் ஒன்னுல கூடும். அதில் நீங்க துளி துளியாய்
திட்டம் அது நுண்ணீர் பாசனம் துளி துளி என்னன்றா பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இவர் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி டெரிவேட் பண்றது, எப்படி கம்பேரிசன் பண்றதுன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் ட்ரிப் இரிகேஷன், டியூப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ஸ்ப்ரேயர் இரிகேஷன், இதுதான் நுண்ணீர் பாசனம். இவங்களுடைய ஏதாவது துளி துளியா என்று சொன்னா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே விஷயம்தான் அதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000 ஏக்கர் மட்டும்தான் அதில் குறைவாக இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கிறது பனை மேம்பாட்டு இயக்கம். ஏதோ ஒரு பெயர் மாற்றங்கள் எது இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நான் ஏன் மெயின் பட்ஜெட்டுக்கு போகாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் மண்புழு உரம் தயார் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மண்புழு உரம் தயார் பண்றதுக்காக போன ஆட்சியிலையும் ஒதுக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாற்றத்திற்கான அரசு என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த நாடு எவ்வளவோ கனால் இரிகேஷன், எவ்வளவோ டேம் இரிகேஷன், WRD டேங்க் இரிகேஷன், டியூப் இரிகேஷன் என்று பல்வேறு இரிகேஷன். ஆனா எங்க ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். மாண்புமிகு நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். எங்க ஊர்ல நாங்கள் எந்த விதமான பயிர்களை செய்கிறோம், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்ல இவங்களுக்கு என்ன இரிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவாலிட்டியா எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்க பட்ஜெட்ல பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. இந்த மண்புழு உரத்துக்கு வர்றேன். டிஏபிக்கு சப்சிடிஸ் மட்டும் 63,000 ரூபாய் ஒரு டன் டிஏபிக்கு. ஒரு டன் யூரியாவுக்கு சப்சிடி 35,000 37,000 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த மாடு வைக்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, கோழி வச்சுக்கிறவங்க, எங்க நேரம் என்ன மாதிரி மாடுகளையே வச்சு அந்த உரத்தை போட்டு விவசாயம் பண்றவங்க, இவங்கெல்லாம் தயார் பண்ற இந்த உரத்திற்கு ஏதாவது சப்சிடிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா, இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பீங்களான்னு உங்களுடைய பட்ஜெட்ல பார்த்தேன். மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் சொன்னிருக்கிறீர்களே வெளியே எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாடி தோட்டம் அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவகோடா பழம் அங்க இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த முறை ஆட்சி, எங்கள் ஆட்சி நிறைவேற போகிற நேரத்தில் நான் இதே அவையிலே கேட்டேன், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டில் 10,000 ரூபாய் மானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த அரசு அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். மக்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் விவசாய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம், நெல்லுக்கு ஆதார விலையாக 3,500 கொடுப்போம், கரும்புக்கு ஆதாய விலையாக 4,500 கொடுப்போம், குதிரைவாளி, திணை, வரகு, பனிவரகு போன்ற மைனர் மில்லட்ஸ்க்கெல்லாம் நாங்க சப்சிடிஸ் பணம் கொடுப்போம், பல்சஸ்க்கு 2 மடங்கு விலை கொடுப்போம், மக்காச்சோளத்திற்கு குவிண்டாலுக்கு 500 ரூபாய் நாங்க பணம் கொடுப்போம். எப்படி உங்களுடைய வரி வரியாக 317 கோரிக்கைகளில் எங்கள் பகுதியில் பார்த்திருக்கக்கூடிய விவசாய மக்கள் நீங்கள் இரட்டிப்பாக 100 ஏக்கர் விவசாயம் வைத்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னால் இருக்கிற போது நாகப்பட்டினத்தில் பேசியிருக்கிறார்கள். விவசாயி என்றால் 1 ஏக்கர் விவசாயம் செய்திருக்கிற விவசாயி தான், 100 ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கிற ஒரு விவசாயி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இந்த விவசாய கடன் தள்ளுபடி விடும் என்ற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அதனாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியில், எங்கள் தானை தலைவனுடைய ஆட்சியில், தமிழ்நாடு போற்றுகிற உத்தம தலைவனுடைய ஆட்சியில் நீங்கள் தேடுகிறீர்களே, இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற மக்களினுடைய கனவுநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 24,000 கோடி 5 ஏக்கர் நிலத்திற்கு தள்ளுபடி, 5 பவுன் நகைக்கு தள்ளுபடி, சுய உதவி குழுக்கள் கடன் பெற்றிருக்கிற கடனுக்கு தள்ளுபடி என்று மொத்தம் 24,000 கோடியை நாங்கள் பல்வேறு கடன்களில் வரவு வைத்து தள்ளுபடி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதையும் தாண்டி 50,000 கோடி தள்ளுபடி பண்ணுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மானாவாரி நிலங்களுக்கு மார்க்கெண்டையர் என்ன 10,000 ரூபாய் கேட்கிறது,
அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர் 20,000 ரூபாய் மானாவாரி நிலங்களுக்கு கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விவசாயிகள் எல்லாம் இப்போது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது இந்த திட்டத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. பட்ஜெட்டோடு இதோடு முடிந்து போய்விடவில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணை உள்ளத்தோடு கணக்கு பார்க்க வேண்டாம். தனிநபருடைய கடனில் தான் உங்கள் கண் இருக்கிறது. 1,25,000 ரூபாய் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை. திருச்சியிலே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தால் சென்டர் சிட்டி திருச்சி பார்க்கிறவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வியக்கிறார்கள். கிண்டி பாலத்தை வியக்கிறார்கள். மெடிக்கல் கல்லூரிகளை அதிமுக கொண்டு வந்தோம் சொல்லியிருக்கிறோம். உங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களையும் ஆதரிக்கிறோம். இதையெல்லாம் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட், மெடிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இந்த இண்டெக்ஸ் காண்டி தான் இந்த பணத்தை செலவழிச்சுக்கிறோம். கடன் வாங்குறோம். இங்க வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கார் வாங்குறாங்க. யுனோவா கார் 32 லட்சம் 37 லட்சம் வருது. 37 லட்சத்துக்கு பிரீமியம் காசு 10 லட்சம் 5 லட்சத்துக்கு கட்டிட்டு என்ன செய்யறோம்? கார் வாங்கிட்டு வர்றோம். வீடு லோன் வாங்குறோம். சென்னை இவ்வளவு பெரிய சிட்டியா டெவலப் ஆயிருக்கு. பாரிஸ் நகரத்து வீதிகளை விட சென்னை பிரம்மாண்டமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அண்ணன் சேகர் பாபு சிஎம்டிஏ மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க எல்லாம் அவங்க சொந்த காசுலயே வந்திருக்காங்க. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? அது மூலதன செலவுக்காக வாங்கப்படுகிறது. ஏழைகளினுடைய கல்விக்காக வாங்கப்படுகிறது. எந்த கடனுமே வாங்க முடியாமல் இருக்கிற அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஒரு 131 1,31 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது. என் இடைநிற்றல் 10வது வகுப்பு 12வது வகுப்பு நின்று போயிடக்கூடாது. அவன் பிஜி வரைக்கும் படிக்கட்டும். எவ்வளவு பிஹெச்டி வரைக்கும் படிச்சாலும் மாசம் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சாலும் தமிழ் புதுமை பெண் திட்டம், எவ்வளவோ திட்டங்களை அள்ளி கொடுத்த அந்த நாயகன், அந்த பட்ஜெட் எல்லாம் இங்க ஏதாவது இருக்குமா? உறுப்பினர் 14 நிமிஷம் பேச வச்சிருக்கேன். 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல, நான் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர், அவரை போன்ற ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம், கொலை வாளினை எடுடா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை எடுடா. நம்ம மட்டும் கொலைவாளினை எடுக்கன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போட்டுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது, சிறுத்தையே உன்னை எலியனை இகழ்ந்த ஒரு மத்தியில் சிம்புட்பறவையே சிறையை விரி வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள், அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026க்கு வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. ஓடப்பனாய் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி. தொடருங்க. மகிழ்ச்சி, நீங்கள் பாரதிதாசனை மதித்திருக்கிறீர்கள். அதனால்தான் சிறை கதவுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்த அவையிலே நான் வந்து பேசுவதற்கான ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் தானை தலைவன் 1965வது வருடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 58 நாட்கள் அந்த பாலை சிறையில் இருந்திருக்கிறார்களே, அதைத்தான் திமுகவில் இருக்கிறவர்கள் ஒரு நிமிடத்துல முடிச்சிடுறேன். ஐயா அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர் ஏதோ சிறை கதவுக்கு பின்னால் இருந்து வந்ததாக தெரிவித்தார்.
வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. இல்ல, அது அது போக மேலும் ஒரு விஷயம், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து இந்த அவை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பொதுவெளியில் கடந்த மாதம் அவதூறாக மோசமாக பேசியிருந்தார். அது குறித்து முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எதற்காக சொல்லியிருந்தால், காலையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மீது நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கோம், சபாநாயகர் தெரிவிப்பாருங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் காலையில் என்னை சந்தித்து, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெளியில் பேசிய பேச்சு அவையின் மாண்பை குறைப்பதாகவும் அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும், அது சட்டமன்ற மாண்பினை குறைப்பதாக இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே அவையில் ஒரு சிறப்பான கருத்துக்களை நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேசிய பேச்சை அனைவரும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பேச்சு முடிந்தவுடன் அந்த வன்முறை பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல பேர் பேரவைத் தலைவர் முறையில் எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார்கள். தொலைபேசி மூலமாகவும் எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். நிருபர்கள் பத்திரிகையாளர் கேட்கிற போது கூட இந்த வளாகத்திற்குள்ளே நடந்த சம்பவங்களிலே என் அனுமதி பெற்று கைது செய்யப்படுவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக நான் தெரிவித்தேன். ஆனால் இதில் மிகவும் மனமும் வருந்துகிற ஒரு செய்தி என்ன என்றால், மாண்புமிகு உறுப்பினர் இந்த அவையில் இப்போது எல்லோரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக அவருடைய பேச்சை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே தரமான ஒரு பேச்சாக பேசுகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் அவர் பேசிய பேச்சு என்பது என்னை போன்ற உங்களை போன்ற அனைவருடைய மனதினை வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறோம்டா, நாங்கள் என்ன கோமாளி பயன் நினச்சிட்டு இருக்கியா? சட்டமன்றத்தில் நாம் பயந்து ஓடணுமா? பேய் அடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொத்து பரோட்டா படிக்கிற கொத்து பரோட்டா போல, என்னடா கொத்து பரோட்டா, உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கொஞ்சம் இருங்க சார், எவ்வளவு கேவலமா பேசினேன். இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள், இவன் தான் ஊழலுடைய மொத்த உருவம் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுதான் அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். நான் என்ன சொல்றேன், இருங்க, இது குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள நான் போகல. அதில் எந்த காலகட்டத்தில் பேசினார், எதுக்காக பேசினார் என்பதை பற்றியால் நான் விவாதிக்க விரும்ப, அது முறையும் அல்ல. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? தமிழ்நாட்டு இருங்க சார், இப்படி குறுக்க பேசுறேன், தயவுசெய்து பேசி முடிச்சிடுறேன். வழக்கு நிலுவையில் இருக்கிறது, வழக்குக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன் பேசினார், எந்த சந்தர்ப்பத்தில் பேசினார், எதை பேசினார் என்பதை பற்றிய விவரங்கள்லாம் வரும். ஊடகங்களிலே வந்த செய்தி, பல ஊடகங்களிலே நான் வெரிஃபை பண்ணி தான் இதை சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும் அவருடைய எலும்பை உடைப்பு என்று சொன்னபடி வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு கூட அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும், இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும், அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும், இருங்க அப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க நான் என்ன முடிவுக்கு வரேன். இல்லை, நீங்க இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்களானால் 2 விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுவுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று
அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். பொதுவாகவே இந்த ஆபாசமான பேச்சும் அல்லது அருவருக்கத்தக்க வன்முறை பேச்சுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இலக்கணமாக அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு செய்தியை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூட கருதுகின்றேன். இருங்க சார், கேளுங்க. ஒரு செய்தியை பொருத்தமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சில காலம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தேன். இப்போது நடந்த சம்பவங்களிலே ஆபாசமான பேச்சாக எந்த கட்சி பேசியிருந்தாலும், வன்முறையை வளர்க்கின்ற பேச்சாக எந்த கட்சியினுடைய உறுப்பினர் பேசியிருந்தால் முதல்ல அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, முத்தமிழறிஞர் கலைஞர் கைது செய்யப்பட்டார், இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்கள் மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால், அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது நான் வேறு கட்சியில் இருக்கிறேன். அவர் மிகுந்த மரியாதை கொண்டவர். அதை பற்றியால் பின்னாலே விவரமாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். காலையில் என் மனைவியோட நான் சொன்னேன், ரொம்ப காலையில் அந்த காட்சியை பார்த்தோடு நான் கலங்கி விட்டேன் என்று சொன்னேன். இப்போ என் மனைவி சொன்னார்கள், இவ்வளவு பெரிய வயதானவர், அவர் என்ன ஓடியா போயிட போகிறாரு, எதற்காக இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டியது தவறு என்று என் மனைவி சொன்னார்கள். அவர்கள் புரட்சி தலைவர் மீது அவ்வளவு ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், இந்த கட்சி மீது அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுப்பினராக இருந்தவர்கள். அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் தப்புங்க என்று சொன்னார்கள். உடனே மரியாதைக்குரிய மூப்பனார் அவரிடம் நான் தொலைபேசியில் சொன்னேன், இது குறித்து உடனடியாக நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சில பேர், கொடுக்க வேண்டாம் என்று சில பேர். ஆனால் இறுதியில் நான் இல்லத்தில் அமர்ந்து சொன்னேன், பொருள் எதுவாக இருந்தாலும் வழக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு வயது முதிர்ந்தவரை, இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு உழைத்தவரை இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்து போனது தவறு. அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டாவிட்டால் யார் சுட்டிக்காட்ட முடியும் என்று அறிக்கை கொடுக்க வைத்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தவறு எங்கே நடந்தாலும் அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். அதுவும் வன்முறை வளர்க்கிற பேச்சாக இருந்தால் அதுக்கு அவர் கண்டிப்பை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்து தான் கண்ணியமும் கௌரவமும் பாரம்பரியம் நம்முடைய பண்பாடும் இன்று இந்தியா மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு ஊடகங்கள்லாம் வளர்ந்து வருகிற போது நாம் யார் என்பதை இந்திய நாடே பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆபாச பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வன்முறை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த பிரச்சனை பற்றி இங்கே எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமைக்குழு இப்போது இல்லை, அவை உரிமைக்குழு அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமைக்குழுக்கு அனுப்பிவிடுகிறேன். என்ன 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 சார், உட்காருங்க. இங்க பாருங்க பாருங்க, சட்டம் பாருங்க, சட்டம் சட்டம் பாருங்க, உட்காருங்க, இருங்க. சட்டம் பாருங்க, சட்டம் கடமையை செய்கிறது போல மனிதாபிமானத்தோடு காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இரவு நேரத்தில் இல்லைங்க, அத்தனை பாரம்பரியமிக்க ஒரு தலைவரை, தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சரை இரவு நேரத்தில் தான் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து. அதை நான் வலியுறுத்தேன் என்று சொன்னேன். அதில் எந்த விதமான தவறு இருப்பதில்லை. அடுத்த கட்டத்துக்கு போங்க, பேச்ச முடியுங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். இல்ல விளக்கம் கொடுக்கட்டுங்க அவரு. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு உரிமை குழுக்கு அனுப்புகிறேன். இந்த விளக்கம் கொண்டு உரிமை குழு எடுக்கிற முடிவு கட்டுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதை பற்றி பேசக்கூடாது. நீங்க இல்ல பேசல, நான் இதை பற்றி பேசல. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நடுநிலைமையாக எப்பொழுது நீங்கள் தீர்ப்பு வழங்குவது அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. பொதுவாக அரசியல் இருப்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் சரி, வெளியிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பொழுது பல்வேறு உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பல்வேறு இயக்கத்திலே சார்ந்தவர்கள் அதன்போல் செலுத்தியிருக்கிறார்கள்.
அது சம்பந்தமாக காவல்துறையின் சார்பாக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு போய் அது சரியா தப்பா அல்லது தவறு என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே சட்டமன்றத்தில் ஏதாவது தவறாக பேசியிருந்து மனம் புண்படுத்துகிற அளவுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை பேசுகிற பொழுதுதான் பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமைக்குழுவுக்கு அனுப்பி உரிமைக்குழு என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகின்ற வாய்ப்பு தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. ஒரே பிரச்சனைக்கு 2 இடங்களில் வழக்கு பதிவது என்பது 2 இடங்களில் தண்டனை வழங்குவது என்பது இதுவரைக்கும் காலாகாலமாக இல்லாத ஒன்று. நம்முடைய மார்க்கண்டேயன் அவரை பொறுத்தளவுக்கு பொதுக்கூட்டத்திலே வெளியிலே பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழ்நாடுடைய காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலிலே ஏறத்தாழ 16 நாட்கள் நீதிமன்ற காவலிலே இருந்திருக்கிறார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு என்ன தீர்ப்பு நடைபெறுகிறதோ அதை அவர் அனுபவிக்க போறார். ஆனா அது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய தலைமையில் இருக்கிற இந்த பேரவையில அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்வது என்பதோ அது குறித்து நாம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவது என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. ஆனால் நீங்க அதை நீங்க பரிசீலனை செய்யணும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவையை பற்றியும் அவையில் உள்ளதை பற்றியும் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை உரிமையாளர் பேசியதற்காக அந்த பிரச்சனை உரிமைக்குழுவுக்கு எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நாடே அறியும். வெளியிலே பேசியது சட்டமன்றத்தை பற்றியதாக இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர் மாண்பை குறைப்பதாக இருந்தால், சட்டமன்றத்தின் பாதுகாப்பை குறைப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது என்னுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் உரிமைக்குழு அனுப்புகிறோம். உரிமைக்குழு விசாரிக்கட்டும், பதில் பெறப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை இல்லை இல்லைங்க, அது வெளியிலே நடந்த வன்முறை பேச்சுக்கு காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை வேறு. இங்கே நாம் எடுக்கிற நடவடிக்கை இந்த சபையின் மாண்பை குறைக்கின்ற வகையில் உறுப்பினர் பேசியிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுவது. மாண்பு உறுப்பினர் வெளியே பேசிய பேச்சு இந்த சபையின் மாண்பையும் சபையின் பாதுகாப்பையும் உறுப்பினரின் பாதுகாப்பையும் பற்றியது. உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன். அங்கே விசாரணை நடைபெறட்டும், முடிவு வரட்டும். அதில் எந்த விதமான மாற்றமில்லை. மாண்பு உறுப்பினர் நீங்க இதை பற்றி பேச உங்க பேச்சை முடிக்கலாம். இதை பற்றி பேசல, நான் என்னுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியை தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் கூட மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய உங்களுடைய அட்வைஸ், எங்களுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற மிகப்பெரிய வரிகளுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மடியில் விளையாடி அரசியல் படித்து மாபெரும் ஆலமரமாக இருக்கிற எங்கள் கட்சியினுடைய தானை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது மார்க்கண்டேயன் முதலமைச்சர் எது பேசியிருந்தாலும் கூட நீங்கள் முதல்வரை இவ்வளவு தடிமையான வார்த்தைகளால் பேசியிருக்க கூடாதுதான் என் தலைவர் எனக்கு அறிவுறுத்தினார். அதை போன்று என்னை சிறைச்சாலையிலே பார்க்க வருகிற போது எவ்வளவு மாற்று அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர், ஈட்டியே இதயத்தில் பாய்ந்தாலும் அதை எடுத்து விட்டு ஓடுகிற வல்லரசுக்கு சொந்தக்காரர் உதயநிதி ஸ்டாலின் என்னை சிறைச்சாலைகளை பாளையங்கோட்டையில பார்க்கிற போது நீங்கள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம் என்பது தான் சொன்னார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களும் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட முதலமைச்சர் பேசியிருந்தால் அதற்கு நாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும், தடிமனான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார். எங்களுடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்களும் எங்களுடைய கொறடா வேலு ஐயா அவர்களும் கூட நாம் பண்பட்ட அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் சொன்னார்களே என்பதை எங்களுடைய தலைவர்கள் எவ்வளவு மாட்சிமைக்குரியவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய ஊருக்கு சொந்தக்காரன், என்னுடைய தொகுதியில் பிறந்து வளர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊரிலே நான் பிறந்தவர். அவன் வரிகொடா இயக்கத்திற்கு பிரிட்டிஷ்காரங்களாம் ஆட்சி பொறுப்பிலே இருந்தான். அவன் தான் வரி வசூல் பண்றார். அதனாலும் கூட வரியை கேட்கும் போது உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும், எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா என்று கேட்டார். அவர் படையில் இருக்கக்கூடிய வீரன் சுந்தரலிங்கம் தான் முதல் சூசைட் பாம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாபு சிதம்பரனார் தான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிர்த்து வணிக கப்பலை நடத்தி இருக்கிற போது பேசஞ்சர் கப்பலையும் நான் நடத்துவேன் என்று இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ட்ரேட் மூலியமாக கொண்டு போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர். எங்கள் ஊர்ல தான் மனித ஜாதியாக
மனிதர்கள் தான் இருக்க முடியும் என்பதை தெரிந்த நான் ஒரு முண்டாசு கவிஞன் பாரத் நன்றி சொல்லி முடிங்க போதும். காக்கை குருவிகள் என்ற ஜாதி என்று சொன்னான். அந்த சுத்தி வட்டாரம் புல்லா பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.